வார்த்தைகளில் இயேசு கூறியதாவது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேலை செய்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு பொழிந்ததற்காக உம்மை போற்றுகிறோம். இதோ இந்த நாளிலே ஏற்கனவே 30 புனிதருடைய திருப்பண்டங்கள் இருக்கின்ற இந்த புனித இடத்திலே இன்றைய நாளில் ஜெரார்ட் மஜல்லா, புனித அன்னா, புனித புரோஸ்பர், புனித கொலட், புனித மார்க்ரெட் மரியா, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் மரபுப்படி பகிர்ந்து ஒரு நல்ல நாளாக, சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கின்றன. பங்கு இறைமக்களோடு இணைந்து திருத்தல பயணிகளும், திருத்தல பயணிகளோடு இணைந்து பங்கு மக்களும் இந்த அன்னையின் அடைக்கல அன்னையினுடைய கொடையற்ற பெருவிழாவிற்கு நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மரபுப்படி பங்கானது சீரும் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அன்னையினுடைய பாதுகாப்பு, புனித பெரிய அந்தோனியாருடைய அரவணைப்பு, அதற்கு அடுத்தபடியாக இந்த திருத்தலத்திலே கூறி கொண்டிருக்கக்கூடிய புனித சந்தியாவுடைய வழிநடத்துதல், இவை அனைத்தும் ஆசீர்வாதங்களாக நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த நல்ல நாளிலே நாம் சிறப்பான முறையில் கொண்டாடுவோம். அடைக்கல அன்னை, புனித சந்தியாகப்பர், பெரிய அந்தோனியார், இந்த மூவரும் நம்முடைய பங்கையும் இங்கே வந்திருக்கக்கூடிய திருத்தல பயணிகளுடைய குடும்பங்களையும் அவர் கொண்டிருக்கக்கூடிய வேண்டுதல்களையும் இவர்கள் நிறைவாக நோக்கி அனைத்து வரங்களையும் நமக்கு கிடைக்க இந்த தூய பணிகளை நாம் குருக்கத்துடன் கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளே, திருமண முழுக்க நாம் பதிவுகள் பொருட்டு நாம் பாவங்களை என்று மாணவர்களும் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையால், சொல்லால், செயலாலும் கடமைகள் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான மரியாதையும் வானதூத நீர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமக்கு நன்றி நடுகின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, இறைவனின் குமரிய தூயவரே,
உன்னதத்தின் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஆவியோடு இருப்பவனே ஜெபிப்போமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, உம்முடைய ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம்முடைய அன்னையா புனித கன்னிமரியாவை எங்களுக்கும் அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உம்முடைய திரு அவை மேன்மேல் வளம் பெற்று தம்முடைய மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தன்னுடைய அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்து தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 வரை. ஆண்டவர் கூறுவது, நீயோ எம்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காளியமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவன் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாரில் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருத்தூதர் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். திருத்தூதர் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை வீழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவரது கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருள் தந்தையர்களே, இறை மக்களே, புனித அடைக்கல் அன்னைக்கு விழா எடுத்து புனித சந்தியாகப்பர் திருத்தலத்தில் திருப்பலி நிறைவேற்றி இந்த புனிதமான நாளில் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி நமக்காகவும் ஒருவர் மற்றவருக்காகவும் ஜெபிக்க இங்கே நாம் கூடி வந்திருக்கின்றோம். இந்த புனிதமான நாளில் இங்கே கூடி வந்திருக்கின்ற நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வேண்டுதலோடு தான் இங்கே கண்டிப்பாக நாம் வந்திருப்போம். சந்தியாகப்பராக இருந்தாலும் சரி, அல்லது அடைக்கல தாயாக இருந்தாலும் சரி, நமக்கு நல்லது நடக்க வேண்டும், நமது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கோடு நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கே கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தைக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழாவுக்கு பங்கு தந்தை அழைத்த பொழுது நான் கேட்டேன், இது என்ன திருவிழா என்று. என்ன திருவிழா? அந்தோனியார் திருவிழாவா, அடைக்கல மாதா திருவிழாவா, சந்தியாபுர திருவிழாவா? முப்பெரும் பெருவிழா ஒரே போட்டாங்க. இது அடைக்கல மாதா திருவிழா, சரிங்களா? இருந்தாலும் அடைக்கல மாதாவிற்கும் சந்தியாகப்பர் திருத்தலத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு, சரிங்களா? தமிழகத்திலே மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு திருத்தலம்தான் இந்த மரவுப்பட்டி திருத்தலம். பங்கு தந்தை அருமையாக சொன்னது போல தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு 40 புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் இங்கே இருக்கின்றது. அப்படி என்றால் 40 புனிதர்கள் இந்த புனித பூமியில் உங்களோடு பிரசன்னமாக இருக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம். இரண்டாவது, புனித சந்தியாகப்பர் இங்கே இருக்கின்றார். அதைவிட கூடுதலாக அடைக்கல தாய் உங்களுக்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றார். இந்த அடைக்கல தாய் எதற்காக அடைக்கல தாய் என்று அழைக்கப்படுகின்றார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. அதைத்தான் இந்த மறையுரையில் ஒரு நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன்.
கிபி 1531 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தென் அமெரிக்க நாட்டிலுள்ள மெக்சிகோ என்ற ஒரு நாட்டில் ஜான் டீகோ என்ற ஒரு பழங்குடியின ஒருவர் கிறிஸ்தவராக மதம் மாறுகின்றார். அன்னை மரியாள் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அப்பொழுதுதான் கிறிஸ்தவராக மாறியிருக்கின்றார். எனவே இவருக்கு திருப்பலி காண வேண்டும் என்று ஒரு ஆசை. எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திருப்பலியில் பங்கெடுப்பது வழக்கம். ஒரு நாள் சனிக்கிழமை மாதாவினுடைய நவநாள் திருப்பலியில் பங்கெடுப்பதற்காக ஒரு சனிக்கிழமை தனது வீட்டிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புனித சந்தியாகப்பர் திருத்தலத்திற்கு நடந்து செல்லுகின்றார். காட்டு வழி பாதையில். நல்லா கவனிங்க. ஜான் டீகோ என்ற பழங்குடியினர் ஒருவர் திருப்பலி காண்பதற்காக எந்த ஆலயத்துக்கு போறார்? எந்த ஆலயத்திற்கு? சந்தியாகப்பர் ஆலயத்திற்கு பங்கு கோயில் சென்று கொண்டிருக்கின்றார். அது ஒரு காட்டு பகுதி. அவ்வாறு அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆலயமானது மலையடிவாரத்தில் இருக்கின்றது. எனவே இவர் அந்த மலையடிவாரத்தை அடைகின்றார். அங்கே அவர் சென்றடைந்ததும் மலையினுடைய உச்சியில் அந்த மலையில் உள்ள அனைத்து பறவைகளும் இணைந்து மிக அழகாக பாடுவதை போன்ற ஒரு குரல் கேட்கின்றது. உடனே இவர் அண்ணாந்து பார்க்கின்றார். மிக அருமையான ஒரு இசை, எல்லா பறவை இனங்களும் சேர்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றது. இவர் அதை கேட்டு மெய் மறந்து போகின்றார். வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார். அங்கே ஒரு வெண்மேகத்தை சுற்றி வானவில்லானது இருக்கின்றது. இவருக்கு மேலும் ஆச்சரியம், இங்கே என்ன நடக்கின்றது என்று அதையே பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த வெண்மேகத்துக்கு நடுவில் இருந்து ஒரு குரல் வருகின்றது. அன்பு மகனே, எங்கே செல்கின்றாய்? இவருக்கு யார் கூப்பிட்டது என்று தெரியவில்லை. இவர் சொல்லுகின்றார், நான் திருவடியார்கள் நிறைவேற்றுகின்ற திருப்பலிக்கு செல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார். உடனே அந்த குரல் சொல்லுகின்றது, நல்லது, நீ செல்லுவதற்கு முன்பாக நான் சொல்வதை கேள் என்று சொல்லுகின்றது. உடனே இந்த ஜான் டீகோ கேட்கின்றார், எனக்கு குரல் கேட்கின்றது, ஆனால் நீங்கள் பேசுவது யார் என்று தெரியவில்லை என்று கேட்கின்றார். உடனே அந்த குரல் சொல்லுகின்றது, இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆளுகின்ற இறைவனின் அன்னை நான். பாருங்க அவங்க சொல்ற பதில், இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆளுகின்ற இறைவனின் தாய் நான். எனக்கு ஒரு விருப்பம் உண்டு, அதை நீ நிறைவேற்றுவாயா என்று கேட்கின்றது. இவருக்கு ஆச்சரியம், மகிழ்ச்சி, சந்தோஷம். அம்மா சொல்லுங்க, என்ன நான் செய்யணும்? உடனே அந்த தாய் சொல்லுகின்றார், நீ நிற்கின்ற இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். என்ன கேட்கிற சொல்றாங்க? நீ நிற்கின்ற இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய். இவர் ஒரு ஏழை விவசாயி, பழங்குடியின இனத்தை சார்ந்தவர். இவரிடம் எதுவுமே இல்லை. ஆனால் அன்னையானவள் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனே இவர் கேட்கின்றார், அம்மா, ஏற்கனவே ஆலயம் இருக்கின்ற, எதற்காக ஆலயம் கட்ட வேண்டும்? அன்னையானவள் சொல்லுகின்றார், இந்த ஆலயத்தில் நான் வந்து அமர வேண்டும். இந்த ஆலயத்தை நோக்கி துன்பங்களோடும் துயரங்களோடும் வருகின்ற மக்களுக்கு நான் அடைக்கலம் தர வேண்டும். கண்ணீரோடு வருகின்ற மக்களுடைய கண்ணீரை நான் துடைக்க வேண்டும். என்னை நோக்கி வருகின்ற மக்கள் திரும்பி செல்லுகின்ற பொழுது எனது அன்பு மகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வேண்டும். எனவே அதற்காகத்தான் இந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். உடனே இவர், அம்மா, என்னால் முடிந்தளவு நான் முயற்சி செய்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அன்னையானவர் சொல்லுகின்றார், நான் சொன்ன இந்த செய்தியை மறை மாவட்ட ஆயருக்கு போய் சொல் என்று சொல்லுகின்றார். உடனே இவர் திருப்பலியில் பங்கேற்கின்றார். திருப்பலி முடிந்த பிறகு
பல கிலோமீட்டர் தூரமுள்ள மறை மாவட்ட இல்லத்திற்கு சென்று அங்கே ஆயரை சந்திக்கின்றார். நடந்ததை எல்லாம் சொல்லுகின்றார். ஆனால் ஆயர் இவர் சொல்வதை நம்பவில்லை. இவர் ஏதோ கனவு கண்டதை போல சொல்லுகின்றார். இவர் சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை, எனவே நான் நம்பவில்லை என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். எனவே இந்த ஜான் டிகோ ஏமாற்றத்தோடு தனது வீட்டிற்கு செல்லுகின்றார். செல்லுகின்ற வழியில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடத்தை கடந்து செல்கின்ற பொழுது அங்கே மரியாள் காத்து கொண்டிருக்கின்றார். பாருங்க, அன்னை மரியாள் காத்து கொண்டிருக்கின்றார் இந்த ஏழை விவசாயிக்காக. அன்னை மரியாள் மீண்டும் அழைக்கின்றார், மகனே, ஆயரிடம் சென்று சொன்னாயா? அம்மா, எதற்காக இங்கே இருக்கின்றீர்கள் என்ற பொழுது, மகனை, உனக்காக நான் காத்து கொண்டிருந்தேன், உனது பதிலுக்காக காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகின்றார். உடனே இவர் நடந்ததை சொல்லுகின்றார். எந்த விதமான பதிலும் இல்லை. ஆயர் நான் சொன்னதை நம்பவில்லை, எனவே நான் ஏமாற்றத்தோடு செல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார். கவலைப்படாதே, நீ நம்பிக்கையோடு இரு, விரைவில் நல்லது நடக்கும் என்று சொல்லி அன்னை மரியாள் அவரை அனுப்பிவிடுகின்றார். வீட்டிற்கு செல்லுகின்றார். தனது மனைவி உறவினரிடம் சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு சில நாட்கள் கழித்து மீண்டும் ஆலயத்திற்கு வருகின்றார். ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக தனது வீட்டில் தனது மாமா அங்கே இறக்கும் தருவாயில் இருக்கின்றார். எனவே அவருக்கு நோயில் பூசுதல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர் அந்த பங்கு ஆலயத்திற்கு செல்கின்றார், பங்கு தந்தை சந்திப்பதற்காக. மீண்டும் அன்னை அதே இடத்தில் காட்சி கொடுத்து, எங்கே செல்கின்றாய் என்று கேட்டபொழுது இவர் சொல்லுகின்றார், எனது மாமாவிற்கு உடல்நிலை சரியில்லை, எனவே நான் பங்கு தந்தையை அழைத்து கொண்டு போய் நோயில் பூசுதல் கொடுக்க செல்லுகின்றேன் என்று. அதற்கு அன்னை மரியாள் சொல்லுகின்றார், மகனே, நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்றாய், நீ என்னுடைய மடியில் அமர வைக்கப்பட்டிருக்கின்றாய். துன்பத்தை கண்டு, நோயை கண்டு நீ எதற்கு பயப்படுகின்றாய், அச்சப்படுகின்றாய்? நீ கவலை இல்லாமல் உனது வீட்டிற்கு செல், உனது மாமா அங்கே குணமாகி விட்டார் என்று சொல்லுகின்றார். இவருக்கு ஆச்சரியம். வீட்டிற்கு ஓடி வருகின்றார். அங்கே அவரது மாமா நலமோடு இருக்கின்றார். உடனே அந்த மகிழ்ச்சியில் மீண்டும் ஆயரிடம் செல்லுகின்றார். நடந்ததை சொல்லுகின்றார். ஆயரிடத்திலிருந்து 4 பேரை அனுப்புகின்றார். போய் அந்த மலையை போய் பார்த்து அங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் வந்தவர்கள் நம்பிக்கையோடு இல்லாததால் அங்கே அன்னையை காண முடியவில்லை. மீண்டுமாக இந்த ஜான் டிகோ அந்த மாதா காட்சி கொடுத்த இடத்திற்கு சென்று ஜெபிக்கின்றார். அன்னையே, ஆயர் அவர்கள் ஏதாவது ஒரு அறிகுறி வேண்டும் என்று கேட்கின்றார், எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி கொடு என்று கேட்கின்றார். அன்னையானவர் சொல்லுகின்றார், மலை உச்சிக்கு செல், அங்கே பாறையின் மீது ரோஜா மலர்கள் இருக்கும், அந்த மலர்களை பறித்து கொண்டு வா என்று சொல்லுகின்றார். மலையானது பாலைவனமாக கற்களாலும் பாறைகளாலும் இருக்கின்றது. அங்கே கண்டிப்பாக ரோஜா மலர் இருக்காது என்று இவருக்கு தெரியும். ஆனால் அன்னையானவர் சொல்லுகின்றார், மலை உச்சிக்கு போ, அங்கே இருக்கும் என்று. நம்பிக்கையோடு அந்த மலை உச்சிக்கு செல்கின்றார். அந்த கொடிய வெயிலில் அந்த பாறையின் மீது அழகான ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த ரோஜா மலர்கள் மீது பனித்துளிகளான இருக்கின்றது. இவருக்கு ஆச்சரியம். எனவே அவற்றை பறித்து கொண்டு கீழே இறங்கி வந்து அன்னையினுடைய கரங்களில் கொடுக்கின்றார் அந்த ரோஜா மலர்களை. அன்னையானவள் அதை கரங்களில் பெற்றுக்கொண்டு மீண்டும் அவரிடம் கொடுத்து, இந்த ரோஜா மலர்களை கொண்டு போய் ஆயரிடம் கொடு என்று சொல்லுகின்றார். இதுதான் உனக்கு நான் காட்டுகின்ற அறிகுறி, போய் அதை கொடு என்று சொல்லுகின்றார். உடனே இவர் ரோஜா மலர்களை வாங்கி கொண்டு ஆயரிடத்திற்கு செல்லுகின்றார். மீண்டும் நடந்ததை சொல்லுகின்றார். அன்னையானவள் உங்களுக்கு பரிசாக இந்த ரோஜா மலர்களை கொடுத்தார் என்று அந்த ரோஜா மலர்களை கொடுக்கின்றார். அந்த ரோஜா மலர்களை கீழே கொடுக்கின்ற பொழுது அந்த ரோஜா மலர்கள் முழுவதுமே அன்னையினுடைய படமானது இருக்கின்றது, உருவமானது பதிந்து இருக்கின்றது. ஆயருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு ரோஜா மலரில் அன்னையினுடைய உருவம் அப்படியே பதிந்திருக்கிறது என்று அவர் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அந்த மலைக்கு அவரும் வருகின்றார்.
அந்த நாளிலே அன்னைக்கு ஒரு அழகிய ஆலயம் கட்டுவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரே ஆண்டில் அன்னைக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு ஆலயம் கட்டப்படுகின்றது. இன்றைக்கும் மெக்சிகோ நாட்டில் அதை குவாதலுப்பே அன்னை என்று அழைக்கின்றார்கள். இந்த குவாதலுப்பே அன்னை காட்சி கொடுக்கின்ற பொழுதெல்லாம் அவர் சொன்னது, ஆலயம் என்பது ஆண்டவனுடைய பிரசன்னம் இருக்கின்ற இடம். ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவோடு நானும் இருக்கின்றேன். என்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நான் அடைக்கலம் தருகின்றேன், ஆறுதல் தருகின்றேன், அவர்களின் கண்ணீரை துடைக்கின்றேன். என்னை சந்தித்து என்னோடு ஜெபித்து விட்டு செல்லுகின்ற அனைவரும் சமாதானமாக செல்லுகின்றனர் என்றுதான் அன்னை மரியாள் சொல்லுகின்றார். எனவேதான் அடைக்கல தாய் என்பவள் வெறுமனை அடைக்கலம் தருகின்ற தாய் மட்டுமல்ல, நம்மோடு உறவாடுகின்ற, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுளின் பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்ற இறைவனின் தாய். அந்த இறைவனின் தாயை நோக்கி நம்பிக்கையோடு, கவலையோடு, அழுகையோடு, கண்ணீரோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது, அவரை தேடி வருகின்ற பொழுது நமது கண்ணீரை துடைக்கின்றார், நமது வேண்டுதலை நிறைவேற்றுகின்றார். அது மட்டுமல்ல, அவரது அன்பு மகனான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பயணம் செய்ய அவர் வழிகாட்டியாக இருக்கின்றார். எனவே அன்பு மக்களே, இந்த புனிதமான திருத்தலத்தில் உங்களது பங்கு தந்தை அடிக்கடி சொல்லுவார், எனது ஆசை ஒரு மிகப்பெரிய ஆலயம் கட்ட வேண்டும், ஒரு மிகப்பெரிய கோபுரம் கட்ட வேண்டும், மிகப்பெரிய ஒரு பீடம், இயேசுவினுடைய பிரசன்னத்தை, அன்னை மரியாளுடைய பிரசன்னத்தை உணர்த்துவது போல ஒரு பீடம் கட்ட வேண்டும் என்று அவர் பலமுறை என்னிடம் சொல்லியிருக்கின்றார். அவர் அவ்வாறு சொல்லுவது, அவ்வாறு ஜெபிப்பது அது அவரது எண்ணம் அல்ல, மாறாக அது அன்னையினுடைய விருப்பம். ஏனென்றால் இந்த ஜான் டிகோ ஆயர் அவர்களை சந்தித்த பொழுது அவர் நம்பிக்கை இல்லாமல் அதை மறுத்த பொழுது இவர் ஒருமுறை அன்னையிடம் சொல்லுகின்றார், அன்னையே, நான் சாதாரண ஏழை விவசாயி, என்னால் எதுவுமே முடியாது, என்னை விட பணக்காரர்கள், என்னை விட திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், அவர்களை வைத்து ஆலயம் கட்ட சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அன்னை மரியாள் சொல்லுகின்றார், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பல பேர் இருக்கலாம், அந்த பல பேரில் நீ எனது அன்புக்குரியவன், நான் உன்னிடம் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றேன், எனவே இந்த ஆலயம் கட்டுவது உனது பொறுப்பு, எனவே இதை நீதான் செய்ய வேண்டும் என்று அன்னை அங்கே கட்டளையிடுகின்றார். கண்டிப்பாக எனது நம்பிக்கை இதுதான். தந்தை ராபர்ட் அவர்கள் இங்கு பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது இறைவனுடைய விருப்பமும் கூட, இவர் இங்கு பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது வானுயர கோபுரம் கட்ட வேண்டும், இந்த திருத்தலமானது உலகம் முழுவதும் பரவ வேண்டும், அதன் மூலமாக எவ்வாறு வேளாங்கண்ணியை நோக்கி கோடிக்கணக்கான மக்கள் படையெடுத்து சென்று அன்னையின் ஆசிரியை பெறுகின்றார்களோ அதே போல இந்த மரவுபட்டி திருத்தலமும் மற்றொரு வேளாங்கண்ணியாக ஸ்பெயின் நாட்டிலே இருக்கக்கூடிய பெரிய சந்தியாகப்பர் திருத்தலத்தை போல இது ஒரு பெரிய திருத்தலமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. காரணம், இங்கே இருக்கின்ற மக்கள், இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற திருப்பயணிகள் எல்லோருமே நம்பிக்கையின் பொருட்டு இங்கே வருகின்றார்கள். யாரும் வேடிக்கை பார்க்க வருவது கிடையாது. எல்லோருமே இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மீதும் அன்னை மரியாள் மீதும் சந்தியாகப்பர் மீதும் மிகுந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு முறையும் இங்கே வருகின்றீர்கள். அந்த நம்பிக்கையின் பொருட்டு நீங்கள் வாழ்வை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லுகின்றீர்கள். எனவே கண்டிப்பாக உங்களது ஜெபத்தால், உங்களது உழைப்பால், உங்களது முயற்சியால் இந்த திருத்தலமானது இன்னும் பல மடங்கு முன்னேறும். இந்த திருத்தலத்தை நோக்கி வருகின்ற லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரின் ஆசிரையும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் புனித சந்தியாகப்பருடைய ஆசிரியம் கண்டிப்பாக நிறைவாக பெறுவார்கள். எனவே இந்த புனிதமான நாளில் அன்புக்குரிய இறை மக்களே, இங்கே கூடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே நம் ஒவ்வொருவரையும் நமது குடும்பங்களையும் அடைக்கல தாயினுடைய அரவணைப்பில் நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். அடைக்கல தாயிடம் நமது குறைகளை எடுத்து கூறுவோம், நமது கண்ணீரை ஒப்படைப்போம். கண்டிப்பாக நாம் இந்த திருப்பலி முடிந்து நமது இல்லத்திற்கு செல்கின்ற பொழுது அடைக்கல தாய் நம்மோடு வீட்டிற்கு வருவார்.
அடைக்கலத்தை நமக்கு அடைக்கலம் தருபவளாக, நமது கண்ணீரை துடைப்பவளாக, நமது அன்னையாக, இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆண்டு கொண்டு இருக்கின்ற ஆண்டவன் இயேசுவினுடைய அன்னையாக மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் அன்னையாக அவள் நம்மோடு வருவாள். அந்த அன்னையை நாம் எடுத்துக்கொண்டு நமது இல்லத்திற்கு செல்கின்ற பொழுது நமது இல்லமானது ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லமாக, நமது ஊரானது, நமது கிராமமானது ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமமாக கண்டிப்பாக மாறும். எனவே இந்த புனிதமான திருப்பலியில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். இயேசுவின் வழியாக அன்னை மரியாளுடைய ஜபங்கள், புனித சந்தியாகப்பருடைய ஜபங்கள், நமது வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாம் அனைவருமே ஆசீர் பெற்றவர்களாக மாற வேண்டும், நிறைவாழ்வு பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கு இறைவன் அருளை மாசர் நிறைவாக தர வேண்டும் என்று நாம் ஒருவர் மற்றவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். பணியின் எழுதின்று நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டுடைய பாசலை நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். நல்ல ஆயனா எம் இறைவா, உமது அடியார்கள், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் உமது வழியில் தங்களது இறைப்பணியை தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகத்தினை கொடுத்து அவர்கள் எங்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று புனித அடைக்கல மாதா வழியாகவும் புனித பெரிய அந்தோனியார் வழியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்றே இறைவா, இன்றைய திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு திருப்புனிதர்களின் திருப்பண்ட அர்ச்சிப்பு நிகழ்வில் பங்கு பெற்ற குருக்கள் அனைவரையும் உமது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு ஆண்டவர் தாமே எல்லா அருள் வளங்களையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று புனித அடைக்கல மாதா வழியாகவும் புனித பெரிய அந்தோனியார் வழியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைவல்லலே எம் இறைவா, எங்கள் ஊரில் உள்ள புனித அடைக்கல மாதா ஆலய விரிவாக்க பணி மற்றும் கட்டுமான பணிகளுக்கு எங்கள் பங்கு தந்தை மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நீரே முன்னிருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி எவ்வித தங்கு தடையும் இன்றி சீரும் சிறப்புமாய் கட்டி முடிக்க தேவையான நிறை ஆசிரியையும் தேவையான பொருள் உதவியையும் பெற்று தந்திட வேண்டும் என்று புனித அடைக்கல மாதா வழியாகவும் புனித பெரியந்தோனியார் வழியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களின் பாதுகாவலரே எம் இறைவா, என் பங்கின் வளர்ச்சிக்காக பங்கு மக்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் என் பங்கின் வளர்ச்சிக்காக நன்கொடை வழங்கி வருகின்ற நன்கொடையாளர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித அடைக்கல மாதா வழியாகவும் புனித பெரிய அந்தோனியார் வழியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் நாயகனே எம் இறைவா, எங்கள் ஊரில் வேலையின்றி தவிக்கும் இளையோர் இளம்பெண்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பினை பெற்று தந்திடவும், திருமணம் ஆகாத இளையோர்களுக்கு திருமண வரனை பெற்று தந்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று புனித அடைக்கல மாதா வழியாகவும் புனித பெரிய அந்தோனியார் வழியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். என்னை மகிமை செய்ய உன்னை நான் மேன்மேலும் ஆசீர்வதித்து சொல்ல ஆண்டவரே, நன்மையான நாளிலே நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பல இடங்களிலிருந்து ஒன்றாக கூடி ஒரே குடும்பமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய நம்பிக்கைகளையாம் உடைய தேவைகளை மன்றாட்டுகளை தெரிவிக்கின்றோம். இவைகளை எல்லாம் ஏற்று
நாங்கள் அனைவரும் புனித அடைக்கல் அன்னையைப் போல, சந்தியாகப்பைப் போல, வனத்தந்தோனியரைப் போல சாட்சிய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆசிரியை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடும் திருப்பலி எல்லா வர தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்தோடு அவரோடு ஒன்றி துளைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித அடைக்கல அன்னையை கொண்டாடும் இந்நாளில் உம்முடைய பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவருடைய வார்த்தையானவரை களங்கமில்லாத தம்முடைய இதயத்தில் ஏற்று கண்ணியாக இருந்த அவரை கருத்தாங்கி படைத்தவரையை பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவை அடியில் நின்று இறையன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீ வாக்களித்த ஆவியாரை திருத்துதர் எதிர்பார்த்திருந்த போது அவர் சீடனுடைய வேண்டல்களோடு தம்முடைய வேண்டல்களை இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரினால் மாட்சியோடு வருமளவு பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனித வானத்துறனோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாக ஆர்ப்பரித்து ஆடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இதை மாறுவனதாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, திருமணி மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை இன்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்துதர்கள், மாட்சிமிகும் மறை சாட்சியர்கள் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்க தகுதியுடையவராகவும் இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் திருப்பலி உலகத்துக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுடன் தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்முடைய வானக தந்தையை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்மோடு வாழுகின்ற ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயவர் போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், எங்களை விடுவித்தார். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி மகிழ்ச்சியோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்பது திருத்துதலில் மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மீது வைக்கக்கூடிய எளிமையான நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னோடும் நான் அவரோடும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னவர் அவரோடும் அவருடைய திருச்சபையோடும் இணைந்து வாழ இன்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று அவர் தரக்கூடிய உணவை உணர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியேன், எனது ஆன்மா விடுங்கள். கிறிஸ்துவின் திருவள்ளமை காத்து நமக்கு நிறை வாழ்வை தருவதாக. புனித அடைக்கலனையின்
புனித பெரிய அந்தோணியாரின் இந்த பங்கு திருவிழா நாளிலே உங்கள் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்களின் சார்பாக, எனது சார்பாக, ஊர் பெரியதனக்காரர்களின் சார்பாக, பங்கு இறை மக்கள் அனைவரின் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை உரைத்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இறை மக்களே, தந்தை மறையுரையரே சொன்னதை போல நம்முடைய பங்கு ஆலயமாகிய புனித அடைக்கல அன்னையின் ஆலயத்தை புதுப்பிக்கும் முயற்சியிலே நான் இறங்கியிருக்கின்றேன். எந்த ஒரு வெளிநாட்டிலிருந்து பணமோ கிடைக்காது, மற்ற எந்த ஒரு சிறப்பான வரவுகளும் கிடையாது. இருந்தாலும் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய வயதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய முயற்சியிலே இறங்கி இருக்கின்றேன். தந்தையவர்கள் அனைவருமே எனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய ஊக்கமான வார்த்தைகளையும் இறைவனின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நம்பி இங்கு இருக்கக்கூடிய அனைத்து புனிதர்களின் அருட்காவலையும் நம்பி இந்த ஒரு பெரிய முயற்சியிலே நான் இறங்கி இருக்கின்றேன். எனவே இந்த அடைக்கல ஆலயத்தில் என்ன வேலை நடக்க போகுதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இருக்கக்கூடிய இந்த கோபுரமானது இடிக்கப்படும். ஆலயம் முன்னாடி இப்ப பந்தல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மணிக்கூண்டு வரைக்கும் அது நீளப்படுத்தப்படும். அதற்கு பிறகு 70 அடிகளுக்கு மேலாக ஏறக்குறைய 73 அடிகளுக்கு உயரமான ஒரு ஆலய கோபுரம் அமைக்கப்படும். உள்ள அழகான பீடமும் ஆலயத்தின் வலது பக்கம் பூச பொருட்கள் வைக்கக்கூடிய சாக்ரிஸ்டி பாத்தீங்கன்னா மேல இருக்கு. அது பெரும்பாலும் யாருமே பயன்படுத்துவதில்லை. அருள் சகோதரிகளினாலும் அடிக்கடி மேல போய் ஏறி வருவது சிரமமாக இருக்கிறது. ஆலயத்துக்கு வலது புறத்தில் கட்டுகிறோம். அதே போல அந்த கோபுரத்தின் அடிப்பகுதி, அதாவது அந்த போர்த்திகவும் நல்ல ஒரு இடைப்பிரசனம் நிறைந்த ஒரு இடமாக, ஒரு நுழைவாயிலாக அமைய வேண்டும் என இந்த 4 முக்கியமான வேலைகளை இந்த ஆலயத்திலே செய்ய இருக்கின்றேன். இதற்கு ரூபாய் 80 லட்சத்திற்கு மேலாக செலவாகும். இறைவனை நம்பி இந்த வேலையில நான் இறங்கியிருக்கின்றேன். இதற்காக ஊர் பெரியதனக்காரர்களும் பங்கு இறை மக்களும் கிளைப்பங்கு இறை மக்களும் எனக்கு உதவுவேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அதோடு இணைந்து நம்முடைய திருத்தல நாடி வரக்கூடிய புனித சந்தியாகத்தின் பக்தர்களாகிய திருப்பயணிகளும் எனக்கு தோள் கொடுப்பதாக வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த வாக்குறுதிகளை நம்பிக்கையாக வைத்து இறைவனின் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த விசுவாசத்திலே இந்த பணியினை நான் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். குறைந்து ஒரு 4 மாதங்களாவது நான் அதற்கான அந்த மணி மொபைலைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நன்கொடை பெற்ற பிறகுதான் இந்த வேலையை துவங்குவேன். அதனால தான் இன்றைய நாளிலே உங்களிடமும் அறிவித்திருக்கிறேன். எனவே நீங்கள் இந்த ஆலய கட்டுமான பணிக்கான நன்கொடையை என்னிடம் தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வரவுகளும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவநாள் திருப்பலியின் இறுதியிலே வாசிக்கப்படும். அதே போல நான் மட்டுமல்ல, எனக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. எனவே இதற்கென ஆலய கட்டுமான பணிக்குழு என்று ஒன்று அமைத்திருக்கிறேன். அந்த குழுவிலே நம்முடைய ஊர் பெரியதனக்காரர்களின் சார்பாக 2 நபர்கள், நாகாண்மை அந்தோணி அவர்கள், சேர்வை இனாசி அவர்கள் இருப்பார்கள். நம்முடைய பங்கின் சார்பாக திரு ஸ்டீபன், ஆசிரியர் திரு பிச்சை, திரு அருளானந்து, மாதா சபையின் பொறுப்பாளர் திருமதி பரிபூரணம், திரு வின்சென்ட், திரு ஜீவன், இளையோர் இயக்கத்தின் சார்பாக செல்வன் சேகர், செல்வன் சர்மா மற்றும் கிளைப்பங்கு இறை மக்களும் ஒவ்வொரு கிளைப்பங்கிலிருந்து ஒரு இறை மக்கள் என்னோடு இணைந்து ஒத்துழைக்கிறேன் என்ற வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். எனவே மரபுப்பட்டி புதுவை சார்ந்த ஆசிரியர் திருவாளர் ஜான் பீட்டர் அவர்கள், தாடிப்பங்கு பகுதியை சார்ந்த ஆசிரியர் ஜான் சிராணி அவர்கள், திறக்கரையின் சார்பாக ஆசிரியர் திரு நிவிக்சன் அவர்கள், டி மைக்கேல் பாளையம் கிளைப்பங்காகிய திரு வாளர் கண்ணன், அந்த ஊரை சார்ந்த நாட்டாண்மை, இவர்கள் எல்லாருமே இந்த ஆலய கட்டுமான பணிக்குழுவில் இருந்து என்னை வழிநடத்துவார்கள். இந்த ஆலயம் கட்டியிருப்பதிலே எனக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் அடைக்கல அன்னையின் ஆலயத்தின் முகப்பிலே அதற்கான நன்கொடை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும். எனவே
இறை மக்களாகிய நீங்கள் திருப்பயணிகள் அனைவரும் இந்த ஆலயம் கட்டி எழுப்ப உதவுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமான நாளில் இந்த அருமையான திருத்தலத்தில் எங்களுக்கெல்லாம் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்களது பாசமிகு பங்கு தந்தைக்கும் ஊர் நிர்வாகிகளுக்கும் இறை மக்கள் திருப்பயணிகள் ஒவ்வொருவருக்கும் இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாமியாருக்கு பங்கு தந்தைக்கு நன்றி சொல்வது நமது கடமை. திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் மிகவும் துடிப்போடு ஆர்வத்தோடு பணியாற்றுகின்ற அருமையான பங்கு தந்தை தான் உங்களுக்கு பங்கு தந்தையாக இருக்கின்றார். எனவே அவர் இருக்கின்ற காலத்தில் கண்டிப்பாக இந்த பங்கானது மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு நாங்களும் ஒரு சான்று பார்த்துட்டே இருக்கிறோம். மிக அருமையான பணி செய்கின்றார், மிக ஆர்வத்தோடு பணி செய்கின்றார், எல்லோரையும் அரவணைத்து செல்கின்றார். இந்த ஒரு நல்ல பண்பு அவரிடம் இருக்கின்றது. கூடுதலாக ஆலயத்தினுடைய கோபுரத்தை கட்ட வேண்டும், திருப்பலி நிறைவேற்றுகின்ற அந்த புனிதமான திருப்பிடத்தை கட்ட வேண்டும் என்று அவரது முயற்சி மிகவும் பாராட்டுதலுக்குரியது. ஏனென்றால் கோபுரம் உயர குடி உயரும். ஒரு ஊரினுடைய உயர்வானது அந்த ஊரில் இருக்கின்ற அந்த கோயிலை பொறுத்துதான் இருக்கும். எந்த ஊர்ல மிக உயரமான ஒரு கோபுரம் அழகான ஒரு ஆலயம் இருக்கின்றதோ அந்த ஊரை எல்லோருமே ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. எவ்வளவு உயரமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு ஊரினுடைய உயர்வும் இருக்கும். எனவேதான் தந்தை அவர்கள் மிக அழகான உயரமான ஒரு கோபுரம் கட்ட வேண்டும் என்று அவர் ஊர் இறை மக்களோடு இணைந்து ஒரு முடிவு செய்திருக்கின்றார். அதே போல அந்த திருப்பலி நிறைவேற்றுகின்ற அந்த புனிதமான பீடம் ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய கல்வாரி பலியை கொண்டாடுகின்ற அந்த பீடமானது அளவுற அமைக்கப்படுகிற பொழுது அங்கே ஒவ்வொரு முறையும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது அங்கே குருவானவர் மட்டுமல்ல, நல்லா கேட்க, ஒவ்வொரு திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது அங்கே குருவானவரோடு இணைந்து அன்னை மரியாள், புனித சூசையப்பர், புனிதர்கள், வானதூதர்கள் எல்லாருமே அந்த பீடத்தை சுத்தி நின்று அந்த திருப்பலியில் பங்கெடுப்பது வழக்கம். எனவேதான் ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த பீடத்தை அழகாக கட்டுவார்கள். எனவேதான் பங்கு தந்து அந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார். ஒட்டுமொத்த செலவு 75 லட்சம் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக 25 லட்சத்துல முடியாது. கண்டிப்பாக 1 கோடிக்கு மேல போகும். ஏன்னா நாம் எதிர்பார்ப்பது ஒன்று, ஆனால் ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம், அழகா செய்யலாம், மற்ற கோயிலை காட்டும் சூப்பரா செய்யலான்ட்டு நம்ம எண்ணங்கள் மாறிட்டே இருக்கப்ப கூடுதல் செலவாகும். அப்ப யாரு அவருக்கு துணையா இருக்கணும்? யாரு? சத்தத்தை காணாமே இறை மக்களாகி நீங்கள் தான். ஏன்னா இன்னொரு உண்மையை சொல்றேன், ஊர்ல ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்பதான் ஊர்ல இருக்க எல்லா பிசாசும் கிளம்பிடுமா. ஏன்னா அது ஊர்ல நல்ல காரியம் நடக்க போதாமல, அது கோயில் கட்ட போனா ஊர்ல இருக்க எல்லா பிசாசும் கிளம்பிடும். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும். ஏன்னா கோயில் நல்லா பெருசா கட்டினாலும் மக்களா கோயிலுக்கு வந்துருவாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய பிசாசுக்கு அந்த வேலை எல்லாம் போயிடும். ஆனா என்ன செய்யுமா, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அது ஒரு சில ஆட்கள் செட் பண்ணும். இங்க வா, பங்குசாமியாரு ஊர் பெரியக்காரங்க ஏற்பெல்லாம் சேர்ந்து கோயில் கட்ட போறாங்க, கூடாத போய் எப்படியாவது தடுத்து நிறுத்து அப்படின்னு அதுக்குள்ள ஒரு குரூப்பை கலைப்போட்டு ஏதாவது சொல்லுவாங்க. நான் பங்கு தந்தைகளையும் ஊர் பெரியக்காரர்கள் ஏற்பட்ட சொல்றேன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், சோர்ந்து போகாது. கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், மன துயரங்கள் வரும், தூங்காத இரவுகள் இருக்கு. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவா சொல்லக்கூடாது. எல்லாமே பாசிட்டிவா சொல்லிட்டு நாளைக்கு கஷ்டம் சோர்ந்து போயிடக்கூடாது. மாறாக இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நிறைய நாட்கள் தூக்கம் வராது, மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள், தவறாக பேசுவார்கள், வேலையை எப்படியாவது நிப்பாட்டான்னு ஒரு சில முயற்சி செய்வாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது யாருடைய செயல்? யாருடைய செயல்?
கடவுளின் செயல். யாருக்கான ஆலயம்? அம்மாவுடைய ஆலயம். அன்னை மரியாளுடைய ஆலயங்கிறப்ப இயேசு சும்மா இருப்பாரா? கடவுள் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து பாருங்க, விவிலியத்துல பார்க்கிறோம், இயேசுவுக்கு நாள் வரவில்லை, நேரம் வரவில்லை. ஆனா அம்மா சொல்றாங்க, மகனே ராட்சசன் தீர்ந்துச்சு, போய் செய்ப்பான்னு சொல்றாங்க. முதல்ல அம்மா எனக்கு நேரம் இன்னும் வரவில்லைங்கிறார். ஆனா அடுத்த என்ன செய்யறாரு? அடுத்த நிமிஷமே போய் தண்ணீர் நிரப்புங்கன்றாரு. தண்ணீர் திராட்சை ரசமா மாறுது. சாதாரண தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகின்ற பொழுது அன்னை மரியாள் குடிகொள்ள போகின்ற, மாட்சிமை வழங்க போகின்ற ஒரு உயர்ந்த கோபுரம் திருப்பிடம் அமைக்கின்ற பொழுது இயேசு சும்மா இருக்க மாட்டார். இயேசு உங்களோடு இருப்பார். புனித சூசேப்பர் உங்களோடு இருப்பார். புனித சந்தியாகப்பர் உங்களோடு இருப்பார். கண்டிப்பாக இந்த ஆலயம் மிக அருமையாக மிகுந்த தொழில்நுட்பத்தோடு அழகிய வேலைப்பாடோடு கட்டி முடிக்கப்படும். அதற்கு இங்க இருக்கிற அனைத்து தந்தையர்களும் நாங்கள் கண்டிப்பாக உடன் இருப்போம், ஜெபிப்போம். நீங்க ஜெபிப்பீங்க எல்லாருமே. இல்ல பங்குசாமி செய்யட்டும், நம்மளால வேடிக்கை பார்ப்படா அப்படின்னு இருப்பீங்களா? இருப்பீங்களா? இருக்கக்கூடாது. அவர் கட்டி முடிக்கிறாரான்னு பார்ப்படா, செஞ்சு முடிச்சுறாருன்னு பார்ப்படான்ட்டு ஒரு டீயை குடிச்சு உட்காந்துருப்பான். உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் சாமியார் வேலை கலந்துட்டு போவார், சிவனம் முடிச்சுட்டு போவார், உட்காந்து கஷ்டப்படு அப்படின்னு சொல்றது ஆள் இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பிக்கையுள்ள இறை மக்கள், நீங்க என்ன செய்யணும்? ஒரு செங்கல் அங்க எடுத்து வச்சாலும் அதற்குரிய பலன் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். எனவே எல்லோருமே இணைந்து அன்னையினுடைய ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது, அந்த அன்னைக்கு மாட்சிமை மகிமை சேர்க்கின்ற பொழுது கண்டிப்பா அன்னை மரியாள் நம்மை ஆசீர்வதிப்பாங்க, நம்ம தலைமுறை ஆசீர்வதிப்பாங்க, நம்ம வேண்டுதல் நிறைவேறும். எனவே இந்த நாளில் எடுக்கின்ற இந்த முயற்சியானது வெகு விரைவில் நீங்கள் இந்த ஆலயத்தை புதுப்பித்து அதற்கு அபிஷேகம் செய்து அந்த புதிய ஆலயமானது அடைக்கல் அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த புனித பூமிக்கு வருகை தருகின்ற கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அருள் வரங்களை தருகின்ற அடைக்கல தாயாக புனித சந்தியாகப்பர் திருத்தலமும் மாட்சியை வைத்து விளக்கி அதன் மூலமாக இந்த மரபுபட்டியானது புண்ணிய பூமியாக புனித பூமியாக உயர்வடைய வேண்டும். அதன் மூலமாக எல்லா மக்களும் இறைவனின் ஆசீர் பெற்றவர்களாக மாற வேண்டும். அதற்கு பங்கு தந்தை, ஊர் பெரியவர்கள், இறை மக்கள் இருக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் இறைவனது அருளும் ஆசீர் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நீங்களும் உடனிருந்து ஒற்றுமையாக இருந்து பங்கு தந்தைக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மீட்புக்கு வாழ்வுக்கு பிணையாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உண்மை இறைந்து கேட்கின்றோம். உம்முடைய திரு அவை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக் கொள்வதாக. இவ்வாறு திரு அவை நற்செய்தி பறைசாற்றலாம் எல்லா மக்களினங்களுக்கும் கற்பிக்கவும் உலகமெல்லாம் ஆவியாரின் பொழிவால் நிரப்பப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பையும் ஆசிரியையும் பெற்ற மகிழ்ச்சியிலே சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. Hey!
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பகுதியின் பாதுகாவலர் புனித பெரிய அந்தோணியார், நம் பங்கின் பாதுகாவலியாகிய புனித அடைக்கல அன்னை, இத்திருக்களத்தினுடைய பாதுகாவலராகிய புனித சந்தியாவிற்பர், இவர்களெல்லாம் ஒரு சேர நினைவு கூர்ந்து திருநாள் காண வேண்டி இவர்களுடைய உருவம் பொறித்த கொடியினை நாம் இப்போது உயர இயற்றவிருக்கின்றோம். ஆண்டவர் நல்லவர், கருணை மிக்கவர், இரக்கமானவர். அவர் இப்பகுதி மக்கள் அனைவருக்கும் செய்து வருகின்ற மேலான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த கொடி எவ்வாறு உயர ஏற்றப்படுகின்றதோ அதே போல நம் மக்களுடைய வாழ்க்கை உயர இந்நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலர்களின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியது. இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் புனிதர்களின் பாதுகாவலை நினைப்போது அக்கதம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இக்கொடியினை புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து இதனுடையாக எல்லா மக்களுக்கும் அருள் வழங்குவாராக. இப்பொழுது கொசுவப்பட்டி வட்டார அதிபர் பங்கு தந்தை அவர்கள் புனிதர்களின் இந்த திருவுருவ கொடியினை ஏற்றி ஒவ்வொருவருக்கும் இறை தருவார். அனைவரும் ஒரே மனத்தோடு அதை கேட்டுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிகழ்கின்ற வழியை வாழ்க. தந்தைக்கு மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்னையின் கொடிபாடல்.